கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது. எல்லாருடைய கட்டுகளும் தளன்று போயிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நடுராத்திரியில எனக்கு தூக்கம் வரல. நடுராத்திரியில நான் முழிச்சிருக்கிறேன். நானும் என் வீட்லயும் என் குடும்பமா நாங்க முழிச்சிருக்கிறோம். எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை. எங்க வாழ்க்கை ஃபுல்லா போராட்டமா இருக்கு. யாராவது இந்த வீடியோ ஒருவேளை பார்த்தால், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு உபத்திரம் இருக்கு, எனக்கு பாடு இருக்கு, என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, நான் ஒரு சிறையிருப்புல இருக்கேன், நான் ஒரு பாவ அடிமையில இருக்கேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் சிறையிருப்பு மாறுமா அப்படின்னு ஒருவேளை யாராவது இந்த வீடியோ கேட்டால் கர்த்தர் உங்களோட பேசுவார். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, ராத்திரி நேரத்தில் தூக்கம் வரல அப்படின்னா செல்போன்லாம் ஒரு வாரமா செல்ஃபில் வச்சிருங்க, இல்லை பீரோல வச்சு பூட்டிருங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, தேவனை துதிக்க ஆரம்பிங்க. உங்களை எப்படிலாம் அவர் காப்பாத்தினாரு, உங்களை எப்படிலாம் மீட்டெடுத்தாரு, உங்களை எப்படிலாம் பாதுகாக்கிறாரு, உங்களை எப்படிலாம் வழி நடத்தினாரு, உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காரு, உங்களுடைய குறைகளை மன்னிக்கிறார், உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவர்தான் இயேசு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை இந்த நடு ராத்திரியில கூப்பிடும்போது, இயேசு கிறிஸ்துவே என்னைய மன்னியும், என் வாழ்க்கைக்கு சிறையிருப்பை மாற்றும், நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, நான் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டேன், நான் பாவ அடிமையில வாழ்ந்துட்டேன், நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இந்த நடு ராத்திரியிலே எந்த சூழ்நிலைனாலும் சரி. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு சூழ்நிலை சொல்ல முடியாது. சில வாலிப பிள்ளைகள் யாரையா நம்பி ஏமாந்துருப்பாங்க. ஒரு வாலிப பையன் யாரையா நம்பி போயிருப்பான். கேம்ல அடிமையா இருப்பான், ஆன்லைன் கேம்ல அடிமையா இருப்பான், வெளியே தெரியாது. தவறான தொடர்பு, கஞ்சா பழக்கம். ஒரு குடும்பத்திலே ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என் கணவர் இருந்து 1 மாசம் தான் ஆகுது, என் பையன் கஞ்சா பழக்கத்துல அடிமை, பணம் கூட சொன்னா பணம் இல்லை அப்படின்னு முதுகுல மீச்சிட்டான், அவ்வளவுதான், எனக்கு எந்திரிக்க முடியல அப்படிங்கிறாங்க. சிறையிருப்பு. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருப்பாங்க, சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மாந்திரியம், பிள்ளி சுனு, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமையில இருப்பான், வெளியே தெரியாது. சில குடும்பத்துல நைட்டு படுத்தாலே கெட்ட கெட்ட சொப்பனம், விபச்சாராவிய பாக்குறேன், வலு சர்ப்பத்தை பாக்குறேன், மாந்திரியத்தை பாக்குறேன், படுத்து தூங்கும்போது சில மிருகத்தை பாக்குறேன், தூக்கம் வரமாட்டுக்கு, தூக்கம் மாத்திரம் எடுத்தாலும் தூக்கம் வரமாட்டுக்கு. நைட் நேரத்துல புலம்புற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. யாராவது ஒருவேளை இந்த செய்தி கேட்டால், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு மன அழுத்தம், ஒரு குழப்பம், ஹாஸ்பிட்டல்ல இருக்க, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு பலவிதமான சூழ்நிலை. சில குடும்பத்துல படுத்த படுக்கையில இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, தனிமையா இருப்பாங்க, கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. எந்த மாதிரி சூழ்நிலும் சரி, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவ்வளவுதான். 2 பாயிண்ட் தான், சிம்பிளா சொல்லித்தரேன். உங்க வாழ்க்கையிலே தேவன் உங்களை எப்படி தூக்கி எடுத்தார், உங்களை எப்படி பாதுகாத்தார், உங்களை எப்படி அற்புதமும் வழி நடத்துறார். அவர் அதிசயம் செய்யற தேவன். இந்த நடுராத்திரியில அதிசயம் செய்ய முடியும். இந்த நடுராத்திரியில இந்த நிமிஷமே தேவனால் அதிசயம் செய்ய முடியும். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவ்வளவுதான், அவங்க ஒர்க் முடிஞ்சிட்டு.
காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் சிறையிருப்புல வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஒரு குடும்பத்துல ராத்திரி முழு இரவு ஃபுல்லா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, அந்த வீட்டுல பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கா அப்படிம்பாங்க. அந்த வீட்டுல பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணும் போது அந்த தெருவுக்குள்ளே இருக்கிற எல்லா வீட்டுல பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது அந்த இடம் அசைந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அதுதான் கேள்வி. முதல்ல என்னோட சமூகத்துல ஒப்புரவாயிரும். எனக்கும் கர்த்தருக்கும் ஊடையில எந்த ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு பாவத்துல இருப்பாங்க. அவங்க இதயத்துக்குள்ள அதுவே ஒரு பெரிய சிறையிருப்பா இருக்கும். எந்த மாதிரி சூழ்நிலை சரி, அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க, கெஞ்சி கேளுங்க. என் சிறையிருப்பு இன்னைக்கு இந்த நிமிஷமே மாறணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். துதிக்கும் போது சிறையிருப்பு மாறிட்டு உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் அப்படின்னாலே அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஒருவேளை இந்த செய்தி கேட்கும் போது நான் நிறைய கட்டில் இருக்கேன், நான் நிறைய சிறையிருப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது துடித்து கொண்டிருந்தால் உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. நம்ம ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம், துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உங்க குடும்பத்தை கர்த்தர் உடனே விடுதலை செய்வார். எல்லா சிறையிருப்பு எல்லாம் மாறும். எல்லா கட்டுகள் எல்லாம் கலன்று போயிடும். ஹல்லேலூயா. ஒரு மனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை மீட்டெடுத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய துக்கம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம். இன்றும் எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவரே, எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே இறங்கி வாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்க மத்தியில இறங்கி வாங்க. எந்த குடும்பத்திலே கண்ணீரோடு தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், கடன் பிரச்சனை, உபத்திரம், பாடுகள், தூக்க வரல, கெட்ட சொப்பனம், தேவையில்லாத பயங்கள், மனுஷனை நம்பி ஏமாந்து எந்த குடும்பத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய சிறையிருப்பு இப்பொழுது என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறையட்டும். எல்லா கட்டுகளும் ஒட்டைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் ஒட்டைக்கப்படட்டும். எல்லா கட்டுகளும் ஒட்டைக்கப்படட்டும். எந்தெந்த வீட்டுக்கு ரோமா எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். பரிபூர்ணமான விடுதலை பெற்றுவிட்டோம். எல்லா பலவீன கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலுமே தேவ சமாதானம் உண்டாகட்டும். கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, அவங்களோட பலவீனத்தை மாற்றுங்க, அவங்களோட துக்கத்தை மாற்றுங்க. அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புறாங்க. ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தீர்காயுசு தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தால் தொட்டு சுகமாக்கி தாங்க. அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றி அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்டுக்காலோ அந்த எல்லா கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே நீக்கிருங்கப்பா. உங்க பிள்ளைகள் தீர்காயுசோடு வாழட்டும், பரிபூர்ணமா சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனத்தை அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால முத்திரை போட்டு உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலி அடைத்து உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே,
9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்தோர்கள். God bless you.